ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தமே மரணம் நேரிடாதபடிக்கு பாதுகாக்கிறது என்றால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிச்சயமாகவே எல்லாம் அழிக்கும் வாதிலிருந்து நம்மை காப்பாற்றும். ஒரு மிருகங்க, அது ஒரு மிருக ரத்தங்க, ஆட்டு ரத்தம் வரப்போகிற நிஜத்துக்கு அடையாளம். அதை கத்தர் கண்டு நான் விலகி போன் என்றால், இன்னைக்கு இருக்கிறது குமாரனுடைய ரத்தத்தினாலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்றால் கட்டாயம் காப்பாற்றப்படுவோங்கிற நிச்சயம் இருக்கணும். ஆபேல் ரத்தம் பழி வாங்குறதை பேசுகிறது, ரத்தம் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையான காரியங்களை பேசுகிறது. இவன் பாவம் செய்தான் இல்லைன்னு சொல்லலை, இவனுக்கு வர வேண்டிய தண்டனை தீர்க்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நான் அடையாளமா இருக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், நான் மரணத்தை சந்திவிட்டேன், இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ரத்தம் நன்மையானது பேசுது. உங்க மேல ரத்தம் இருக்கும் பொழுது பிசாசும் பார்க்கிறான், இவனை தொட முடியாதுன்னு பார்க்க. ரத்தம் அவனை பார்த்து சொல்லுது, பக்கத்துல வராத, இவன் மரணத்துக்கு பாத்திரமான இருந்தான், ஆனா மரணம் இவனுக்கு ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது, இவன் பாதுகாக்கப்பட வேண்டும். ரத்தம் பிசாசு பார்த்தும் பேசுது. ஆனா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முறை பேசணும். இயேசு நாமத்தில் ரத்தத்தை என் மேல பூசுகிறேன், என் குடும்பத்தின் மேல பூசுகிறேன், என் தொழில் மேல பூசுகிறேன், என் வாகனத்தின் மேல பூசுகிறேன்னு ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து பேச வேண்டும்.